அக்டோபர் 9ல் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டே வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு போஸ்டல் டே. ஸோ இதோட தீம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஃபார் பீப்புள், லோக்கல் சர்வீஸ், குளோபல் ரீச். இதுதான் வந்து இதோட தீம். ஸோ இது வந்து எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1969ல் டிக்ளேர் பண்ணாங்க. வந்து யுனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து டிக்ளேர் பண்ணாங்க. எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டோக்கியோ காங்கிரஸ் வந்து ஒன்று நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணதுமே அதே இயர் தான். ஸோ 9th அக்டோபர் 1969 தான் அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த யூபியு முன்னாடி பார்த்தோம்ல யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்னு. ஸோ இது வந்து 1974ல் சுவிட்சர்லாந்தில் பெர்ன்னு ஒரு பிளேஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அந்த ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அண்ட் இந்த டேயில் வந்து ஸோ போஸ்டல் சர்வீஸோட ரோல் பற்றியும், ஸோ அது எவ்ரிடே கம்யூனிகேஷனில் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, ஒரு குளோபல் ட்ரேட் நடக்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் பற்றி பீப்புள்ஸ்க்கெலாம் தெரியணுன்றதுக்காக அக்டோபர் 9 வந்து வேர்ல்டு போஸ்டல் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.